ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே விஜய் அன்பர்ஸை கிளின்னு கிளிக்கிறாங்க. நீங்களே சரியில்லை, மற்றவங்களை குறை சொல்கிறதுக்காக வந்துட்டிங்களா? எங்கள் வீட்டுக்கு கெடுதல் நினைக்கிற ஆளே நீங்கள் தான். முதல்ல எங்கள் வீட்டில் பிரச்சனை ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா, ஏதாவது கஷ்டமான செயல் நடந்துச்சு அப்படின்னா ஆளாக சந்தோஷப்படுறவங்க நீங்கள் தேவையில்லாமல் கிருஷ்ணா பற்றியெல்லாம் எதுவும் பேசாதீங்க. கண்டிப்பாக கிருஷ்ணா இந்த ஆஃபீஸ்க்காக நல்லா உழைப்பாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். அதன் மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலும் நானும் காவேரியும் பார்த்துக்குறோம். தேவையில்லாமல் நீங்கள் எதுவும் மூக்க நுழைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம விஜய் அன்பரசை பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. அதே சமயம் நம்ம கிருஷ்ணா வந்து வேலை பார்க்க போகிற இடத்துல எல்லாமே போயிட்டு சைட்லலாம் போயிட்டு இங்கே அன்பர்ஸ் வந்து கிருஷ்ணா கிட்ட ரொம்பவே தகாத நடந்துக்கிறது அது எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமாக காட்டுறாங்க. அதை பார்த்துட்டுமே இங்கே அன்பர்ஸ் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சித்தப்பா, கண் வெளியெல்லாம் பிதுங்கி கீழே விழுற மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு உருட்ட மொழியாக முழிக்கிறீங்க. கிருஷ்ணா வேலை செய்கிறத எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், அவன் மேலே ஏதாவது கெட்ட பேர் வரணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நாங்கள் சீக்கிரமாக அதாவது கஸ்டமருக்கு வீடை கட்டி கொடுக்கணும், அதுக்கான வேலையை நாங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாமல் எங்கள் வேலையில் வந்து மூக்க நுழைச்சி எங்கள் வேலையை கெடுக்கணும்னு நினைக்காதீங்க. கிருஷ்ணா வீட்டுக்குள்ளே எப்படியோ, ஆனால் ஆஃபீஸுக்காக கண்டிப்பாக அவன் நல்லா உழைப்பான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த விஜயோட இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பரசு அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு நமக்கு நிறைய வேலை இருக்குங்க, வாங்க நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து விஜயை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே அன்பரசுக்கு அப்படியே நோஸ் கட் ஆகிடுது. ஏதாவது பண்ணி ஆகணும், இந்த கம்பெனிக்கு இதை விட பெரிய லாஸ் ஆகணும், இந்த கடையை இந்த கம்பெனியை வந்து இழுத்து மூடுற அளவுக்கு ஏதாவது பெரிய நட்டத்தை நம்ம ஏற்படுத்தணும், அதுவும் கிருஷ்ணா மூலமாக நடக்கணும். கிருஷ்ணாவை நம்ம பழி வாங்கி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஜய் ஓவராக தான் பேசுகிறான். ஏதோ இந்த கம்பெனிக்கு எம்டியாக இருக்கான், அதெல்லாம் பெரிய விஷயமா? அப்படியே ஓவராக தான் சீனை போட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கலாம், இந்த கம்பெனி இழுத்து மூட வைக்கிறேன், இந்த விஜயும் காவேரியும் நடுத்தெருவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்பர்ஸ் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு எங்கள் வீட்டில் நம்ம பாட்டிமாவை சிந்து வந்து ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிறாங்க. பாட்டிமாவுக்கு சிந்துவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சாரதாவும் கங்காவும் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. குமரன் தம்பியை நம்ம அதாவது ஒரு ஃபோன் கால் கூட பண்ணி பேச முடியறதில்ல, அந்த அளவுக்கு குமரன் தம்பி இப்போ பிஸி ஆகிட்டாரு. முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்பார், இப்போது கங்கா நல்லா இருக்கணும், அவன் ஆசைப்படுறது எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குமரன் தம்பி அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம சாரதாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் அட்டன் பண்ணால், ஏய் சாரதா, நான் தாண்டி உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுடி, நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் மலேசியாவில் தான் இருக்கேன், வந்து கூட ஒரு 2 இயர்ஸ் ஆகுதுடி, நாங்கள் குடும்பத்தோடு இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சாரதா வந்துட்டு, என்னடி சொல்கிற, சென்னையில் தான் நீயும் நானும் ஒன்றா இருந்தோம், ஜாலியாக எவ்வளவோ நாட்களை நம்ம கடந்துருக்கோம், இவ்வளோ நம்ம க்ளோஸாக இருந்துமே நீ மலேசியா போன விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்கவும், அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு, என்ன பண்ணுறது, உன்னுடைய நம்பரை என்னால் கண்டுபிடிக்க முடியல, இப்போ தான் நான் உன் கான்டாக்டாகவே எடுத்தேன், அதான் வேலையாக உனக்கு கால் பண்ணேன், எப்படி இருக்கா, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. சாரதாவுமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மலேசியான்னு சொன்ன உடனே தான் நம்ம சாரதாவுக்கு ஞாபகம் வருது, குமரன் தம்பி அங்கே தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவங்கள பற்றி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்கக்கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணோட வீட்டுக்காரர் என்னுடைய மருமகன் மலேசியாவுக்கு தான் வேலைக்கு வந்திருக்காரு, நீங்கள் 2 பேரும் ஒரு வேளை ஒரே ஊரில் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவர்கிட்ட பேச முடியுமா, எங்கள் கூட பேச சொல்லி அவங்கக்கிட்ட சொல்கிறீங்களா, எங்களால் அவரை ரீச் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லவும், இதை கேட்டதுமே அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு, கவலையப்படாதடி, எனக்கு தெரிஞ்ச ஊரில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன், அதே சமயம் அவங்கக்கிட்ட பேசி உங்கள் கூட பேசவும் சொல்கிறேன்டி, நீ கவலைப்படாத. ஆமாம், நான் அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏதாவது ஃபோட்டோ இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சாரதாவுமே சரி நான் ஒரு ஃபோட்டோவை அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது கங்கா, நான் குமரன் தம்பி ஃபோட்டோவை இந்த நம்பருக்கு அனுப்பி விடுறீ அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா எதுக்காக அவர் ஃபோட்டோலாம் அனுப்பணும், இல்லை என் புருஷன் ஃபோட்டோவை நான் யாருக்குமே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாரதா வந்துட்டு,
கங்கா இங்கே பாருடி, நீ குமரன் தம்பி கூட பேசணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம கங்கா ரொம்பவே ஏக்கமா, ஆமாம்மா நான் அவர் கூட பேசணும், அவர் நினப்பாவே இருக்குது, அவர் எப்போ என்னையும் பாப்பாவையும் பார்க்க வருவார்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கிக்கிட்டு இருக்கேன், நான் பேசணுமா, இப்போவே பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய் இப்போவே எப்படி பேச முடியும், நீ அவரோட ஃபோட்டோவை இந்த நம்பருக்கு அனுப்பிவிட்ட அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒரு வேளை குமரன் தம்பி வேலை செய்கிற ஊரில் தான் அவளும் இருந்தா அப்படின்னா எப்பயாவது பார்த்தா அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணி அவர்கிட்ட பேசி நம்மக்கிட்ட பேச சொல்கிறாளாண்டி, நீ இந்த ஃபோட்டோவை உடனே இந்த நம்பருக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம கங்காவுமே ரொம்பவே ஆசையாக நம்ம குமரன் மாமா கூட பேசியே ஆகணும், கண்டிப்பாக அந்த கடவுள் நம்மளை அவர் கூட பேச வைப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம குமரனும் கங்காவும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை அந்த நம்பருக்கு அனுப்பி விடுறாங்க. இப்போது நம்ம கங்கா ஒவ்வொரு நிமிஷமும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு வேளை இப்போயே பார்த்து கூட பேச சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே அவர் நம்மளை தேடி வரணுன்றதை விட அவர் கூட நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அவரை வீட்டுக்கு வர சொல்லிடணும். இதுக்கப்புறமும் அவர் காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு மலேசியாவில் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை நம்ம கங்காவுக்கு. இப்போது நம்ம சாரதாவுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏய் கங்கா, நீ குமரன் தம்பி கூட பேச முடியலன்னு சொல்லிட்டு எம்பிட்டு வருத்தமாக இருந்தேன், இப்போது என் ஃப்ரெண்டு கண்டிப்பாக அந்த ஊரில் இருந்தா அப்படின்னா நீ குமரன் தம்பி கூட பேச முடியும்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம கங்காவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் அவர் என் கூட இருக்கணும், நான் கர்ப்பமாக இருக்கிறப்போ அவர் என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்ம கங்கா அழுதுகிட்டே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. சாரதா இருந்துட்டு இங்கே கங்கா கிட்ட, கங்கா கவலைப்படாதடி, கண்டிப்பாக குமரன் தம்பி உன்னை தேடி சீக்கிரமாகவே வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அன்பர்ஸ் யோசிக்கிறாங்க, இந்த கிருஷ்ணா நல்ல மாதிரியாக வேலை செஞ்சான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனிலேயே செட்டில் ஆகிடுவான், இனிமேல் இந்த வீட்டை விட்டும் போக மாட்டான், அந்த கம்பெனி விட்டும் போக மாட்டான், இந்த வீடு இந்த கம்பெனின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக நம்ம பேருக்கு மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை நாளாக கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வேலையும் செஞ்சு இந்த வீட்லேயும் சரி விஜயோட மனசுலையும் சரி எல்லாருமே இடம் பிடிச்சிடுறாங்க. இந்த காவேரியும் சரி இந்த கிருஷ்ணாவும் சரி இவங்க எல்லாருமே இப்போது விஜய் கைக்குள்ளே தான் இருக்காங்க. விஜய்க்கு இவங்க எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிறப்போ விஜய்க்கும் அவங்களுக்கும் தான் இந்த சொத்து எல்லாமே போய் சேரும். கண்டிப்பாக அப்படி விடவே கூடாது. நமக்கும் அஜய்க்கும் மட்டும்தான் இந்த சொத்து ஃபுல்லாகவே வந்து சேரணும். எப்படியாவது அந்த முத்துமலர் ஃபேமிலியை இங்கேருந்து துரத்தணும். அவங்கள துரத்தி விட்டுட்டோம் அப்படின்னா கிருஷ்ணாவோட தொலைஞ்சிரும். ஏன்னா ஆஃபீஸில் உள்ள மொத்த வேலையுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம என்ன ஏமாத்தினாலும் யாருக்கும் தெரியாது. இந்த கிருஷ்ணா இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொள்ளடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் மாட்டி விட்டுருவான். அவனை எப்படியாவது கம்பெனியை விட்டும் இந்த வீட்டை விட்டும் வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்பர்ஸ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சரி முத்துமலர்கிட்ட பேசுவோம், அவங்கக்கிட்ட குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இந்த வீட்டை விட்டே போக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் வீட்டுக்கு, அதாவது அவுட் ஹவுஸ்க்கு வராங்க. இப்போது இங்கே நம்ம முத்துமலர் மட்டும்தான் வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ முத்துமலருக்கு ஒரு கால் வருது. இப்போ நம்ம அன்பர்ஸுமே அவங்க ஃபோன் பேசுவாங்களோ என்னமோன்ட்டு வெளியவே நிற்கிறாங்க. இப்போது நம்ம முத்துமலர் கால் அட்டன் பண்ணி சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லுவோம். அங்கே அவங்க பேசுகிறாங்க, நான் சொன்ன மாதிரி அந்த விஜய் வீட்டில் தானே இருக்கீங்க, நான் சொன்னது எல்லாத்தையுமே செஞ்சுடுவீங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது எல்லாத்தையுமே இங்கே நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்வர்ஸுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே முத்துமலர் ரொம்பவே பயத்தோடு தான் பேசுகிறாங்க. ஏன்னா முத்துமலருக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது, 2 பொண்ணு ஒரு பையன். இப்போ ஒரு பொண்ணு சிந்து கிருஷ்ணா மட்டும் தான் இங்கே இருப்பாங்க. இன்னொரு பொண்ணை தான் நம்ம பசுபதி கடத்தி வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா காவேரி குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போது இங்கே பசுபதி தான் பேசுகிறாங்க. இங்கே பாருமா, நீ சீக்கிரமாக அந்த வீட்டில் பாதி பங்கை நீ வாங்கிட்டு வந்துட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் உன் பொண்ணை விட்டுருவான், இல்லைனா கண்டிப்பாக உன் பொண்ணு உயிரோடு உனக்கு கிடைக்கவே மாட்டா, உன் பொண்ணை கொன்று கடலில் தூக்கி போட்டுருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம முத்துமலர் பயந்துக்கிட்டே அழுதுகிட்டே, ஐயோ இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு என் பொண்ணை எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் விஜய் வீட்டில் தான் இருக்கோம், காவேரி அவங்க மொத்த சொத்தில் பாதியாவது கண்டிப்பாக நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் அன்பரசுக்கு ஒன்றுமே புரியல. என்ன யாருக்கிட்டையும் இந்த பொம்பளை அழுதுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் சொத்தில் பாதி வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னவோ நடக்குது, இந்த முத்துமலர் ஃபேமிலி பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்பரசு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது ஃபோனை வச்சிடுறாங்க. பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம முத்துமலர். ஏன்னா தன்னோட பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு
பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே ரொம்பவே நரக வேதனையாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது தன்னோட பொண்ணை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இப்போ வரைக்குமே கிருஷ்ணா, சிந்து, அதுக்கப்புறம் நம்ம முத்துமலர் இவங்க 3 பேருமே போராடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே நம்ம முத்துமலர் வந்து காவேரியோட அப்பாவுக்கு 2வது ஒய்ஃப் கிடையவே கிடையாது. இது ஒட்டுமொத்த பிளானுமே பசுபதியோடு தான். பசுபதி தான் இங்கே இந்த ஃபேமிலியை மிரட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஏழ்மையான குடும்பம். அது மட்டும் இல்லாமல் முத்துமலரோட ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்றதுனால தான் இங்கே பசுபதி வந்து இந்த குடும்பத்தவே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இவங்கள வச்சு எப்படியாவது நம்ம காவேரியோட மொத்த சொத்தையுமே ஆட்டிய போகிறதுக்காக தான் இங்கே பசுபதி வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது இங்கே முத்துமலர் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும் நம்ம அன்பரசு வந்து வராங்க. அன்பரசு வந்ததுமே இங்கே முத்துமலர் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக எழுந்திரிச்சு நின்றுக்கிட்டாங்க. ஐயோ இவர் எப்போ வந்தார், வாங்க அண்ணன் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்பரசு இருந்துட்டு, இங்கே பாருமா ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். யாரோ ஒருத்தவங்க கிட்ட நீ பயந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த, நீ எதுக்காக பயந்த அப்படின்னாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ விஜயோட ஒட்டுமொத்த சொத்தையுமே ஆட்டிய போடலான்னு தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லவும் நம்ம முத்துமலர் இருந்துட்டு ஐயோ ஐயோ அப்படிலாம் இல்லை, நாங்கள் காவிரியோட வீட்டில் சொத்தில் பாதி பங்குக்காக மட்டும்தான் வந்திருக்கோம், மற்றபடி விஜய் தம்பியோட சொத்தெல்லாம் நாங்கள் ஏமாற்றிட்டு போகணும்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் உன் கூட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தது யார், ஏதோ நீ கண்டிப்பாக நான் வாங்கிட்டு வந்துடுவேன், நீங்கள் சொன்னதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தேன், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், உங்களோட திட்டம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்பர்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ முத்துமலர் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எந்த திட்டமும் இல்லை, எங்களுக்கான சொத்து எங்களுக்கான உரிமையை தான் நாங்கள் கேட்டு வந்திருக்கோமே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் வந்து பேசி சமாளிக்க பார்க்குறாங்க. உடனே அன்பர்ஸ் வந்து இங்கே பாருமா எங்கிட்ட நீ தப்பிக்க முடியாது, நீ ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்க, இந்த விஷயத்த நான் இப்போவே விஜய் கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்துமலர் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ தயவு செஞ்சு இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, அதுக்கப்புறம் என் பொண்ணோட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, அதான் உன் பொண்ணு இங்கே நல்லா தானே இருக்கா, அதுவும் விஜய் அவளுக்கு வேலையுமே போட்டு கொடுத்துருக்கான், நர்ஸ் வேலையா பாட்டிமாவை தானே கவனிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஐயோ அந்த பொண்ணு இல்லை இன்னொரு பொண்ணா, அப்போது உனக்கு எத்தனை தான் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு 3 பிள்ளைங்க, கிருஷ்ணா ஒருத்தன், எனக்கு 2 பொண்ணு இருக்காங்க, ஒரு பொண்ணு இங்கே இருக்கா, ஒரு பொண்ணை ஒருத்தன் கடத்தி வச்சுக்கிட்டு காவேரியோட வீட்டில் இப்போ சொத்து கேட்டு பாதி பங்கு கேட்டு கொடுக்கணும், அப்போ தான் உன் பொண்ணை உயிரோடு விடுவேன், இல்லைனா நான் உன் பொண்ணை உயிரோடு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டி வச்சுருக்கான். அதனால தான் நாங்கள் இந்த வீட்டுக்கே அதாவது காவேரியோட சொத்தை வந்து அவங்க சொத்தை வந்து பாதி பங்காக வாங்கிட்டு போகிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் உங்களை எதுக்காக ஆட்டி படிக்கணும், ஆமாம் உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது எதுக்காக கேட்குறீங்க, என் ஹஸ்பண்டும் இப்போது என் பொண்ணை கடத்தி வச்சுருக்கானே அவனும் 2 பேருமா ஃப்ரெண்ட்ஸுங்க, என் புருஷன் ரொம்பவே நல்லவர், 2 பேருமா சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க, அந்த பிஸ்னஸில் வர எல்லாத்தையுமே அந்த ஆள் அதாவது என் புருஷனோட ஃப்ரெண்டு அதான் இப்போ கடத்தி வச்சுருக்கானே அவன் பேர் கூட பசுபதியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்புறம் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் ரொம்ப நல்லபடியாகவே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நிறைய வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு, நிறைய லாபம், அதில் பாதிக்கு என் புருஷன் கேட்டால் ஆனால் அந்த பசுபதி கொடுக்கவே மாட்டான், எங்கள் வீட்டில் வந்து புலம்பிக்கிட்டே இருப்பார் என் புருஷன். ஆனால் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே அந்த பசுபதி கை காசு வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணான், ஆனால் அதில் பாதி என் புருஷனுமே போட்டார், என் புருஷன் கடன் வாங்கி தான் எல்லாமே செஞ்சார், ரொம்பவே கடன் வாங்கி அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனால் வர வருமானம் முதலுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த பசுபதியே எடுத்துப்பான், என் புருஷனுக்கு ₹1 கூட கொடுக்கவே மாட்டான், கடங்காரங்க எல்லாருமே வட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, வட்டி கட்ட முடியல, வட்டியும் கட்டல முதலும் கொடுக்கல, உன்னை விட மாட்டோண்டான்னு சொல்லிட்டு என் புருஷனை எல்லாருமே துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க, என் புருஷனுக்குமே ரொம்பவே கடன் தொல்லை ஆயிடுச்சு, எங்கள் எல்லாரையுமே விட்டுட்டு என் புருஷன் மருந்து குடிச்சு இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் அந்த பசுபதி தான் கொஞ்ச நாள் எங்கள் வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தான், அது மட்டும் இல்லாமல் நிறைய கடன் தொல்லை எங்கள் கழுத்தையுமே நெரிச்சுது, என் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த பசுபதிக்கோட ஆஃபீஸில் தான் போயிட்டு என் பையனுமே கொஞ்ச நாள் வேலை செஞ்சான், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் வேலை செஞ்சு ஏதோ சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வருவான், கொஞ்ச நாள் ஆக ஆக அதாவது அவன் வந்து என் பையனை ரொம்பவே கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டான், என் பையனும் அந்த கம்பெனி விட்டு நின்றுட்டான், இப்படி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், அந்த டைமில் தான் பசுபதி வந்து இந்த மாதிரி அந்த சொத்தை வந்து அதாவது காவேரி அவங்க வீடை விற்கிற மாதிரியும் அதில் பாதி சொத்தை வாங்கிட்டு வரதாகவும் பிளான் சொன்னார், அதாவது அவங்க புருஷன் வந்து கத்தாரில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார், அவரோட நாங்கள் 2வது
ஒய்ஃபு எங்களுக்கும் சொத்து வேணும்னு சொல்லிட்டு போய் கேட்க சொன்னதே அவர் தான். ஆனால் இப்போது காவிரியோட குடும்பத்தில் உள்ளவங்க எங்களுக்கு சொத்தே கொடுத்தாலும் அது எங்களுக்கு வந்து சேராது, அந்த பசுபதிக்கு தான் போய் சேரும். அவருக்கு சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்கள் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு எங்கள் பொண்ணை கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இது விஷயமா நாங்கள் போலீஸ்லேயுமே போக முடியல. வேறு வழியே இல்லை. எப்படியாவது இந்த சொத்தை வாங்கிட்டு போய் கொடுத்தா மட்டும்தான் எங்கள் பொண்ணு உயிரோடு திரும்ப கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துமலர் வந்து அழுகுறாங்க. முத்துமலரோட கதையை கேட்டுட்டு இங்கே நம்ம அன்பரசுக்குமே அப்படியே கண் கலங்குது. அன்பரசுக்கு ரொம்பவே பரிதாபமாக இருக்குது. உடனே இங்கே நம்ம முத்துமலரோட தோளில் கை போட்டுக்கிட்டு அதாவது அவங்க தலையை தடவி கொடுத்து, இங்கே பாரும்மா, நீ கவலைப்படாத, உன் கதையை கேட்டாவே எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போது நீங்கள் யாருமே இங்கே சொத்துக்காக வரலையா அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, உன் கதையை கேட்குறப்போ எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்காக நான் இதை வீட்டில் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க சொல்கிறீங்க? தயவு செஞ்சு இந்த விஷயத்த யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க. நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா என் பொண்ணோட உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துமலர் அழுகுறாங்க. உடனே நம்ம அன்பரசு வந்து நம்ம முத்துமலர்கிட்ட, இங்கே பாருமா, நான் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்துக்கு நீ ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்கய்யா என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீ வந்த அப்போத்துலேருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லா தான் இருக்குன்னு தோணுச்சு. ஆனால் அது நடக்காதே. ஆனால் இப்போ நான் அப்பா ஆசைப்பட்டது இப்போ நடக்கும். நீ மனசு வச்ச அப்படின்னா நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லவும், ஐயோ என்னங்கய்யா இந்த வயசில் இப்படி பேசுகிறீங்க? அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, நான் அவங்கள பார்க்கணும். உங்களுக்குமே உங்கள் மனைவி ஒருத்தவங்க இருக்காங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதையா. அப்படியேப்பட்ட அதாவது பொண்ணும் நான் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு இருந்துட்டு, என்னம்மா ஓவராக தான் ரியாக்ட் பண்ணுற? இங்கே பார், நான் கேட்டதுக்கு மட்டும் நீ ஒத்துக்கல அப்படின்னா அவ்வளோதான். இல்லை 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 கண்டிப்பாக என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் சொல்கிறாங்க. அன்பரசு இருந்துட்டு, இங்கே பார் முத்துமலர், நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். கல்யாணம்னா உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்சு நடக்கிறது மட்டும்தான். அதாவது யாருக்கும் தெரியாது. நம்ம தனிப்பட்ட முறையில் ரகசியமாக அதாவது உனக்கு நான் தாலி கட்டிடுறேன், நீ என் பொண்டாட்டி ஆகிடு, யாருக்குமே தெரியாமல் நம்ம மீட் பண்ணிக்கலாம். அது அப்படி தான் சொல்கிறேன். யாருக்குமே பிரச்சனை வராது. நான் நினச்ச மாதிரியும் உன் கூட சந்தோஷமாக இருப்பேன். உனக்கு வேணுன்றது எல்லாமே நான் வாங்கி கொடுப்பேன். மாதம் சம்பளம் கொடுத்துட்றேன். ஏன் உங்களுக்கு ஏதோ கடன் கொஞ்சம் இருக்குன்னு சொன்னியே, அதையுமே கழிச்சு விட்டுடுறேன். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லுவோம். முத்துமலர் இருந்துட்டு, இங்கே பாருங்கய்யா, நீங்கள் பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இல்லை இப்படியெல்லாம் பேசாதீங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இங்கே நம்ம சிந்து வந்து பாட்டியை கவனிச்சுட்டு அவங்க சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம அம்மா கிட்டே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து இங்கே அவுட் ஹவுஸ்க்கு வராங்க. அவுட் ஹவுஸ்க்கு வரப்போ இங்கே அன்பரசு இருந்துட்டு கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சி, இங்கே பாரு முத்துமலர், தயவு செஞ்சு என்னுடைய ஆசைக்கு நீ இணங்க தான் செய்யணும். இல்லைனா உனக்கு வேறு வழியே இல்லை. உன்னை பற்றின எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லிடுவேன். அங்கே பார் வா, தயவு செஞ்சு நம்ம ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம கல்யாண வாழ்க்கையை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பண்ணாதீங்கய்யா. என்னதான் நாங்கள் ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் இப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டலாம் நான் கீழ்த்தரமான வேலையை எப்போவுமே செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. உங்கள் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணாதீங்க. என் மேலே கை வைக்காதீங்க. என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துமலர் வந்து ரொம்பவே அதாவது பயத்தில் இது பண்ணுறாங்க. உடனே இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு, என்ன இதெல்லாம், ஐயோ பார்க்கவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே சிந்து ரொம்பவே வேகமாக ஓடி போகிறாங்க. இங்கே பாட்டியும் நம்ம ராதாவும் ரூமில் இருக்காங்க. இங்கே ராதா கிட்ட, அம்மா அம்மா நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க, பயப்படவும் செய்கிறாங்க. உடனே இங்கே நம்ம ராதா இருந்துட்டு, என்னம்மா சிந்து, ஏன் இப்படி பயப்படுற, எதுக்காக அழுகிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு, அதை நான் எப்படி என் வாயால் சொல்லுவேன், நீங்களே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதாவோட கையை பிடிச்சி அங்கே அவுட் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அன்பரசு நம்ம முத்துமலர்கிட்ட தப்பாக நடந்துக்கிறத எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு ராதா பயங்கரமாக கோவப்படுறாங்க. பின்னாடியே எங்கள் தாத்தா பாட்டின்னு இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம சாரதா
கங்கான்னு இவங்க எல்லாருமே வராங்க. இங்கே நம்ம ராதாக்கு பயங்கரமாக கோவம் வருது. யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக ஒரு குரல் எழுப்புறாங்க. எங்கள் அன்பரசுக்கு கை கால்லாம் ஒடுத்துருது, நடுங்குது. உடனே இங்கே நம்ம முத்துமலர் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ராதா இருந்துட்டு, யோ என்னையா இது, என்னையா கேவலமான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மானம் ஏனோன்னு எதுவுமே இல்லையா? சி அப்படியே முகத்தில் காரி துப்புறாங்க அன்பரசு முகத்தில். அன்பரசுக்கு எல்லார் முன்னாடியும் ரொம்பவே அவமானமாக இருக்குது. ஐயோ நம்ம கதவை லாக் பண்ணாமே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இவகிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தோமே, எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்களே. அது வந்து ராதா சும்மா தான் இங்கே வந்தேன், எங்கள் முத்துமலர்கிட்ட பேசி இங்கே பாரியா இவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு உனக்கு என்னையா இருக்குது, நீ எதுக்காக இங்கே பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பார், நீ என்னெல்லாம் கேவலமான வேலையை செஞ்சியோ அது எல்லாத்தையுமே நான் என் கண்ணால் பார்த்துட்டேன். சி உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவனை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதா பயங்கரமாக கோவப்படுறாங்க. அழுகவும் செய்கிறாங்க. இங்கே நம்ம தாத்தாவும் பாட்டியும் பார்த்துட்டு, கன்றாவி இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் எங்கள் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுமா மாப்பிள்ளை, சி உங்களை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றதுக்கு கூட எங்களுக்கு ரொம்ப அருவெறுப்பாக இருக்குது, என்ன இது கேவலம், சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா பயங்கரமாக கூப்பிட்றாங்க. எங்கள் அன்பரசுக்கு அப்படியே நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து அழுதுகிட்டே, நான் என் அம்மா கிட்ட பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன், அப்போது இவங்க என் அம்மா கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம முத்துமலருமே என் மேலே எந்த தப்புமே இல்லை, இவங்கக்கிட்ட நான் சொன்னேன் வேண்டான்னு சொல்லிட்டு, இவங்க தான் நம்ம ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதை கேட்கவே எனக்கு உடம்பெல்லாம் கூசுச்சு. ஆனால் இவர் இப்படி ஒரு வார்த்தை கேட்பாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவர் நல்லவர் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இவ்வளோ கேடு கட்டவராக இருக்கார், எப்படி உங்கள் பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துமலர் வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. எங்கள் பாட்டிமா இருந்துட்டு உடனே எங்கள் அன்பரசுக்கிட்ட, என்ன மாப்பிள்ளை இது அசிங்கமாக இருக்குது, சி இப்படி ஒரு கீழ்த்தரமான கேவலமான வேலையை செய்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஏதாவது இருக்கா, உங்களுக்கு சூடு சொரன்னு எதுவுமே இல்லை உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே இங்கே நம்ம அன்பரசோ, இங்கே பாருங்க அத்தை, அது வந்துன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இனிமேல் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, உங்களை நல்லவர் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்படி கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்களே, என் பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்க, என் பொண்ணை நீங்கள் ஒழுங்காக சந்தோஷமாக வச்சு உங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறதுக்கு தான் உங்களுக்கு துப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இத்தனை வருஷமாக எங்கள் பொண்ணு எங்கள் கூடவே தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பாவத்துக்கு உங்களையுமே எங்கள் வீட்டில் வச்சு சோறு போட்டுக்கு தானே இருந்தோம். அப்படி இருந்துமே இந்த வீட்டுக்காக நீங்கள் இவ்வளோ துரோகம் செஞ்சுருக்கீங்க. அந்த பசுபதி கூட சேர்ந்துக்கிட்டு விஜயை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்க, ஏன் ஸ்டேஷன்லேயே 4-5 நாள் இருக்க வச்சுருக்கீங்க. இப்படி எக்கச்சக்கமான துரோகத்தை எங்கள் குடும்பத்துக்கு பண்ணியுமே எங்கள் பொண்ணுக்காக நாங்கள் யோசித்து உங்களை இந்த வீட்டில் விட்டு வச்சுருந்தோம். ஆனால் உங்களுக்கு அப்போ கூட ஒரு பயன்றது இல்லவே இல்லைல்ல, தைரியமாக எல்லா விஷயத்தையும் செய்கிறீங்க. மற்ற விஷயம்னா கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு பொம்பளை கிட்ட தனியாக இருக்கிறப்போ இப்படி வந்து தப்பாக நடந்துக்க பார்த்துருக்கீங்களே, அதுவும் அந்த பொம்பளை வேண்டாம் வேணான்னு சொல்லிட்டு எப்படி கதறாங்க. ஆனால் அப்போ கூட விடாமல் அப்படி என்ன உங்களுக்கு கொலவெறி, சி அசிங்கமாக இல்லை, இனிமேல் நீங்கள் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது, விஜய் வரட்டும், விஜய் வந்ததும் உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தலப்பு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா சொல்லவும், தாத்தா இருந்துட்டு, என்னது விஜய் வர வரைக்கும், விஜய் வந்தால் நம்ம சொல்லிக்கலாம், இப்போவே இவரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும், இவருக்கெல்லாம் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் பாரு, நம்மளை சொல்லணும், தெரியாமல் இவர்கிட்ட போயிட்டு நம்ம பொண்ணு மாட்டிக்கிட்டா எல்லாம் நம்மளால் தான், நல்ல பையன்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சோம், ஆனால் இப்படி ஒரு கேடு கெட்டவராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ராதா பயங்கரமாக அழுகுறாங்க. அன்பரசு ராதா கிட்ட வந்து, ராதா என்னை மன்னிச்சிருமா, நான் ஏதோ ஒரு நினப்பில் அவள் தான் என்னை தப்பாக நடந்துக்க சொன்னா, என் மேலே ஆசை வச்சுட்டா போல், என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளே தான் கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே முத்துமலருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஐயோ அம்மா, அவர் போய் சொல்கிறாருமா, சத்தியமாக நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை, நான் என் பிள்ளைங்களை தவிர வேறு எதுவுமே எனக்கு பெருசாக இல்லை, என் பிள்ளைங்க தான் எனக்கு உலகம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துமலர் வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம ராதா பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க எங்கள் அன்பரசை. உங்களுக்கு இப்படி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட நாக்கு கூசலை, சி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்கு நான் எவ்வளோ பெரிய அவமானத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள், உங்களை பார்த்தாவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது, இனிமே கடைசி வரைக்கும் என் முகத்தில் நீங்கள் முழிக்கவே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதா பயங்கர கோவமாக எங்கள் அன்பரசுக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பின்னாடியே இங்கே நம்ம அன்பரசு பயங்கரமாக அழுதுகிட்டே வந்து காலில் விழுக வராங்க. காலில் இங்கே பாருங்கள், எங்கள் காலில் விழுந்தால் மட்டும் உங்களை நான் மடிச்சிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
அன்பரசு சொல்லவும் இங்கே ராதா பயங்கர கோவமா அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம விஜய், கிருஷ்ணா, அதுக்கப்புறம் காவேரி இவங்க 3 பேருமே ஆஃபீஸில் இருந்து ஒன்றா தான் வீட்டுக்கு வராங்க. இப்போது எல்லாருமே கூட்டமாக அவுட் ஹவுஸில் இருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்களே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க. கிருஷ்ணாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. அம்மா தான் அவுட் ஹவுஸில் இருப்பாங்க, அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக வந்து கிருஷ்ணா முத்துமலர்கிட்ட, அம்மா என்னம்மா ஆச்சு, ஏம்மா எல்லாருமா இங்கே வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், முத்துமலருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சைலண்டாகவே இருக்காங்க. இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, சொல்லுங்கள் பாட்டி, என்ன பாட்டி ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம பாட்டி வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இங்கே நம்ம விஜய் பயங்கரமாக ஆக்ரோஷப்படுறாங்க, கோவப்படுறாங்க. எங்கே அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதாவது ராதா கிட்ட கெஞ்சிக்கிட்டு பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. யோ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து 2 அடி விட்டு அப்படியே பயங்கர கோவமா, நீ எல்லாம் மனுஷனாயா, உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவனா நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, இந்த வீட்டுக்கு எத்தனையோ துரோகத்தை செஞ்சுருக்கேன், ஆனால் அப்போ எல்லாமே உன்னை மன்னிச்சு நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கோம், ஆனால் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கே, இப்படி ஒரு தப்புக்கு உனக்கு நாங்கள் அதாவது மன்னிப்பே இல்லை, உனக்கு ஒரே ஒரு தண்டனை தான் கொடுக்கணும், இதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது, அப்போ தான் இந்த வீடும் நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே சேஃப்டி, அது மட்டும் இல்லாமல் உன்னை வெளியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஊரில் உள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் தான் பாதிப்பு, உன்னை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலில் போட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. எங்கள் அன்பர்ஸ் வந்து, விஜய் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லவும், யோ இங்கே பாரியா, என் முகத்திலே முழிக்காத, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, இல்லைனா கோவத்தில் உன்னை கொலை பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.